உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கொடி ரசிகர்களுக்கும். இன்னைக்கு அகஸ்தியன் சொல்றாரு பார்ப்போம். முக்கிய மந்திரி ஒருத்தர், அவருக்கு உடம்பு ஒரு பிரச்சனையோ ஆகுது, ஒரு பெரிய இன்சிடென்ட்டோ இல்லை ஒரு பிரச்சனையோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ அவங்களுக்கு இந்த கூட்டணிகள் எதிர்கட்சிகள் சேருது, அது பலத்தை தேடின்னு இருக்கு. பெரிய பலம் போது இன்னொரு கட்சி அதோட போய் சேரப்போகுது, அதுலேயும் ஒன்றும் நல்லாயிடும். இருந்தாலும் இந்த ஆளுங்கட்சி ஒன்றும் பலமாக தான் இருக்கு. எதிர்பார்க்காத மழை, வெளிநாட்டில் மிகப்பெரிய மழை ஒன்று பெய்யறத நம்ம பார்க்க போகிறோம். வெளிநாட்டில் வெளியூரில் நம்ம நாட்டில் பெரிய மழை பெய்யறத பார்க்க போகிறோம். ரெண்டு நாடுகள் சண்டை போடுற நாடுகள் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு முடிவு வரும். நடுப்புறம் ஒரு சின்ன முஸ்லீம் நாடு ஒரு பிரச்சனையாயிடும். அவங்களோட குழப்பம் உலகம் முழுதும் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாட்டோட அதிபர் மேல ஒரு பிரச்சனை ஆயிடும், மக்கள் பெரிய ஆர்ப்பாட்டமா ஆக்கிடுவாங்க. பெரிய பிரச்சனை ஏற்படுறது, வழக்குகள் வரப்போகுது. யாரு? ட்ரம்புக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக்க போறாரு. ஐநா கவுன்சில்ல ஒரு பிரச்சனைகள் மாறும். தங்க வெள்ளி இன்னும் ஏறும். 29ஆம் தேதி ஒரு மீட்டிங், 2ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதி கொஞ்சம் குறைக்கலாம். அப்படி இல்லைன்னா தங்க வெள்ளி இன்னும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. $5000 கடந்துடும். $100 இது கடந்து போயிடும் வெள்ளி. அமெரிக்காவில் ஒரு சின்ன ஷேர் மார்க்கெட் பிரச்சனை இல்லை, உலகம் முழுதும் ஷேர் மார்க்கெட் ஒரு பிரச்சனையாகும். அதில் இந்தியாவில் கொஞ்சம் இறங்கும். அடுத்த மாதம் கொஞ்சம் இறங்கி அதுக்கப்புறம் ஏறும். ஆனால் நிறைய வழிகள் ஒரு சிக்கலான முடிவில் போகும். தங்க 2 வழியாக பிரச்சனையாகி ஒரு ஸ்கேம், அது பெரிய ஸ்கேம் பிடிச்சிருவாங்க. ஒரு மிகப்பெரிய ஏமாத்துற ஸ்கேம், அதையும் மாட்டிக்கும். ஒரு முக்கிய அதிபரோட நாட்டு பிரச்சனையாகி அங்கே எக்கனாமிக் பெரிய ப்ராப்ளம் ஆகி அங்கே சூழ்நிலையே மாற்றங்கள் வரும். வெள்ளி, காப்பர், ஜிங்க், அலுமினியம், இது செம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விலை இருப்பது. உலோகங்கள் எல்லாம் மிகப்பெரிய ரேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு முக்கிய அதிபரை திரும்ப கைது செய்வாங்க. இந்தியாவோட எல்லையில் ஒரு பதட்டம் ஏற்படும். ஒரு ஆலய வழியில் திரும்ப பிரச்சனை உருவாயிடும். ஒரு பெண் நடிகையோட பேச்சு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். முன்னாடி ஒரு நட்சத்திரவால் தோன்றுது, அது ஒரு கிரகத்தை நோக்கி போகுது. அதையும் எல்லாரும் பார்க்க போறாங்க. ஒரு 4 கிரகங்கள் ஒன்னா கூடுது. இந்த பிரச்சனையில் ஒரு முக்கிய அதிபர் வெளிநாட்டில், அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரலாம். சக்தி வாய்ந்த ஒரு வெடி ஒரு அமெரிக்காவோட வளாகத்தில் வெடிக்க போகுது. எதிர்பார்க்கவே முடியாது, எல்லாருமே இதுவாயிடுவாங்க. கடல் மார்க்கமாக ஒரு சண்டை வந்துடும் சடனா, அதுக்கப்புறம் நின்றுடும். அத்தியாவசிய பொருட்கள் இன்னும் ஏற்போது. 2 நாட்டோட வழி ஒரு எல்லையோட முனையில் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு எதிர்பார்க்காம பதட்டம் ஏற்பட்டு அது மூலியமா சண்டைகள் வரும். ஒரு முக்கிய வியாதி ஒன்று பரவுது, எதிர்பார்க்காம. அதுவும் வெளிநாட்டில் ரொம்ப பரவின்னு வருது. எதிர்பார்க்காம யூரோப் இல்லைன்னா ஆப்பிரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரியில் எதிர்பார்க்காம சடனாக இறந்துருவாங்க. அதை வழி ரிசர்ச் பண்ணி அதுக்கான புது மருந்துகள் வரும். எதிர்பார்க்கவே முடியாது, சடனாக நடக்கும். சூடோட தன்மை எதிர்பார்க்கும், வெயிலோட தன்மை அதிகமாகிடும். எதிர்பார்க்கவே முடியாது, சடனாக சூடு வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரியா பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரி, அதுவும் இந்தியாவில் லேசான நடக்கும். 2 இடத்துல சடனாக எர்த்குயிக் வரதை பார்க்கலாம், நிலநடுக்கத்தை பார்ப்போம்.
தமிழ்நாட்டோட கடலோரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. பேங்க்ல ஒரு குழப்பம் வரும், எதிர்பார்க்காத அந்த பேங்க் பிரச்சனைகள் ஏற்படும், அது மூலிமா மக்கள் கொஞ்சம் சஃபர் ஆவாங்க. எதிர்பார்க்காத முக்கிய பேங்க் வெளிநாட்டில், அதுலேயும் அங்கே பிரச்சனை ஆகி அங்கே பணங்கள் எக்கனாமிக் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். கோல்டு சில்வருக்கு பேங்க்ல ஒரு கடுமையான சட்டம் வரும். மிகப்பெரிய பனி உறைஞ்சுது, அது உரையிறதுனால நிறைய தண்ணி வரும் ஒரு நாட்டில். அது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பனி வந்து மழை வந்து உரிய இதுவாக போகுது. அதில் சில மக்கள் அங்கே மாட்டின்னு தவிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜப்பான் இல்லைனா பிலிப்பைன்ஸ் இல்லை அந்த நாடுகள் நெய்பர் சம்மந்தப்பட்ட இடத்துல மிகப்பெரிய எர்த்குயிக் இருக்குது. இந்த எர்த்குயிக் 2-3 பில்டிங் அப்படியே சரிஞ்சு விழுந்து அந்த மக்கள் அங்கே கஷ்டப்படுறத பார்க்க போகிறோம். கூட்டணியில் ஒரு பெண்ணோட கட்சி பிரச்சனையாகும். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் சொல்கிறேன். சார், இப்போ வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்ட பிறகு ஏகப்பட்ட அரசியல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இன்னும் விஜய் வந்து கூட்டணி எதுவும் இல்லாமல் அவர் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கார். இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது கூட்டணியில் அவர் சேருவாரா இல்லை தனியாக தான் நிற்பாரா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தனியாக நிற்கிற மாதிரியா இருக்குது. அப்படி வந்தால் கூட்டணி ஏற்றுப்பார், யாருன்னா வந்தாங்கன்னா கூட்டணி ஏற்றுப்பார், வழி பண்ணுவார். ஒரு கூட்டணி போகிறது நல்லது, இருந்தாலும் தனியாக நிற்கிறதுனால பெரிய தலைவர்கள் பெரிய ஆளுங்க அந்த காலத்தில் தனியாக நின்று இருக்காங்க. அந்த மாதிரியா ஒரு வழி வரணும்னு நினைக்கிறார்கள் இருக்குது. அது வழி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரலாறு காராத மாற்றங்கள் சில நடக்க போகுது, அது அப்படின்றத சொல்கிறேன். சார், இப்போ வந்து தனியாக நிற்கிறதால ஏதோ ஒரு கூட்டணியினுடைய ஓட்டுகளை பிரிக்கிறதால அந்த கூட்டணிக்கு வந்து தோல்வியை இவரால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தோல்வி ஏற்படுறதால இவருக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒரு பாட்டு கொஞ்சம் வெற்றியாகும். அப்போ கூட்டணிகள் எல்லாமே தனித்தனியாக இருப்போ இவரை கூப்பிட்டு சேர்த்து வழி பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ இந்த தங்கம் வெள்ளியினுடைய விலை வந்து ரொம்ப காணாத அளவுக்கு ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. இது வந்து எங்கே போய் நிற்கும், என்ன ஆகும்? இதுக்கு ஒரு சட்டம் வரும் வழி, ஆனால் நிறுத்த முடியாது. இதோட செயல் வந்து நிறுத்த முடியாது. வெளிநாட்டோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஃபாரின் கரன்சியோடு இருக்குது, யாராலும் நிறுத்த முடியாது. இன்னும் ஏற தான் போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், $4,950 இருக்குது, இப்போ $5,000 ஆகிடும். கோல்டு $100, $998 இருக்குது. இது சில்வர் $100 கிராஸ் பண்ணிடும். ஸோ 3,45,000 3,75,000 வரும். இது கோல்டு வந்து 16,500 17,000 நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏற்கனவே போயிடும். ஆனால் அப்படி போனாலும் சில குறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. 29ஆம் தேதி 2ஆம் தேதி 15ஆம் தேதி சில மீட்டிங் இருக்குது. அப்போ குறையலாம், குறைஞ்சாலும் திரும்பி இது சில போர் வந்துன்னா ஏறிடும். சார், இப்போ ட்ரம்ப் வந்து கிரீன்லாந்தை பிடிப்பேன்னு சொன்னார். இப்போ திடீர்னு வந்து அந்த சுவிட்சர்லாந்தில் நடந்த அந்த கூட்டத்துக்கு போனதுலேருந்து ஐநா வந்து பேசினாங்க இந்த மாதிரி இது வந்து என்னன்னு. இப்போ உடனே வந்து அதை வாபஸ் வாங்கிட்டார். கிரீன்லாந்தையும் பிடிக்க போகிறதில்ல, ஐரோப்பிய கண்டத்துக்கும் நான் வந்து வரி விதிக்கிறத வித்ட்ரா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் இந்தியா வந்து அந்த அமைதி கூட்டணியில் சேரணும்னு கேட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து அமைதி கூட்டணியில் சேரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் அமெரிக்கா வந்து இந்தியா மீது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருமா? இன்னும் பிரச்சனையை கொண்டு வரும், இன்னும் வழி வரும். அது இல்லாமல் என்ன பிரச்சனையும் வரும். ஆனால் பயணம் வேணாம். ஒன்று 2 பிரச்சனைகள் இருக்குது. எது பயணம்னா இந்தியா தாக்கு பிடிச்சி அதுக்கான வழியை வந்துடும். அது இல்லாமல் எக்கனாமியில் இன்னும் செகண்ட் லெவலில் போயிடும். ஏன்னா இப்போவே வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு, வெனிசுலாவை பிடிச்சதால அங்கே இருந்து கிடைக்கக்கூடிய ஆயில் வந்து இந்தியா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் போகிறத பார்த்தா அவருடைய வியாபார நோக்கத்துக்காக வந்து இந்தியா மீது வேற ஏதாவது திணிப்பாரா? ஏற்கனவே வரி விதிச்சிட்டாரு, இன்னும் விதிப்பாரா என்னன்னு? அவர் என்ன வரி போட்டாலும் தாக்கு பிடிக்கும், வேணாம். சார், இந்த 4 கிரகங்கள் ஒன்று சேர்றதால அரசியலில்
மாற்றங்கள் ஏதாவது இனிமேல் நிகழறதுக்கு வாய்ப்பு? மார்ச் மாதம் நடக்குது, இனிமேல் நடக்கும். ம். பெரிய மாற்றமே நடக்கும் அரசியல். சார், இப்போ இந்த 4 கிரகங்கள் ஒன்று சேர்றதால தனி மனித மக்களுக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உடல்நிலை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, உடம்பு பிரச்சனை வராது. வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? இனிமேட்டு மக்கள் கொஞ்சம் கஷ்டம்தான். எக்கனாமிக், நம்ம வீட்டு பொருள் வாங்குறது அதுதான் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா சேர்த்து வைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இந்த தங்கம் வெள்ளி விலை உயர்றதால காப்பரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அந்த காப்பரில் வந்து முதலீடு செஞ்சால் அது வந்து நல்ல விஷயமா? பெரிய விலைக்கு போயிடும். அதுக்கு எதிர்காலம் இருக்கா காப்பருக்கு? 100%. இந்த பல்பு, எலக்ட்ரிக்கல் எல்லாம் ரேட் ஏறப்போகுது. ஒயர்லாம் அதில் தான் இருக்குது, ஏறப்போகுது. ஸோ இந்த காப்பரில் வந்து இப்போ ஏற்கனவே கோல்டு சில்வரில் வந்து டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது, அதில் பண்ணிகிட்ருக்கலாம். அதே மாதிரி காப்பர்லேயும் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதில் பண்ணலாமா? கண்டிப்பாக பிரச்சனை இல்லை, பண்ணலாம். இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் தள்ளின பிறகு அதில் முதலீடு பண்ணுறது லாபகரமாக இருக்குமா? இப்போ பண்ணவங்களாம் நிறுத்திக்காங்க, அப்புறம் பண்ணலாம். 2 வருஷத்தில் அது டெவலப் ஆகும். ஸோ வந்து இந்த வெயில் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது, பயங்கரமாக இருக்கு. பார்க்க சொல்கிறாரு. ஆமாம், ஐரோப்பிய கண்டம், ரஷ்யா, இங்கெல்லாம் வந்து பனி வந்து ரஷ்யாவிலெல்லாம் வந்து 3 மாடிக்கு உயரமான அளவுக்கெல்லாம் வந்து அங்கே உறைபனி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து பனிகள் குறைஞ்சி வெயில் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ வரப்போகிற மாதங்களில் வெயில் தாக்கம் எப்படி இருக்கும் என்ன? ஆந்திரா, கர்நாடகா, எல்லாமே தமிழ்நாடு 3மே பயங்கர சூடாகிடும். நார்த்து டெல்லியெலாம் பயங்கரமாக ஆகிடும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எக்கச்சக்கமான சூடு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்கள். சிலருக்கு வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு இந்த வெயில் சீசனில். அதை பற்றி போட போகிறோம், பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா விஷயம் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.